அந்த கூடாரத்துக்குள்ள இவர கொண்டு போறதுக்கான வேலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தியையும், அவர் மீது தொடர்ச்சியாக அவதூறும் பரப்புன எல்லா பயலுக்கும் நேத்து ஸ்லிப்பர் ஷாட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தளபதி சொன்ன பதில் இருக்கு இல்லையா? செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரியான சரியான பதில சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல அவர் மீது அவதூறு பரப்புறது, அவரை குறித்து தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்வது, இது போன்ற விஷயங்கள நீங்க நிப்பாட்டிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஊபிஸா இருக்கட்டும், இல்ல இந்த மலர் குரூப்பா இருக்கட்டும், ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெட்கமாவே இருக்காதா? ஆம்பளையா லட்சணமா ஒரு விஷயத்த நீங்க எதிர்கொள்ளணுமே தவிர, உங்கள என்னன்னு பார்ப்பாய்ங்க உங்க வீட்ல? அவதூறு பரப்பி, அது மூலம் காசு சம்பாரிச்சு, அது மூலம் சோறு தின்னு, இப்படி ஒரு பொழப்பு நான் சமீப காலமாக இந்த மாரியான ஒரு ஈனப்பிறவிகள நான் பார்த்ததே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான், ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முகத்திரை எல்லாம் கிழியுதுடா. இதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் பசுந்தோல் போற்றிய புலி போல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஒரு மனிதர் களத்துக்குள்ள வந்து நின்னு, இந்த மக்களுக்காக சமரசம் இல்லாமல் என் மக்கள காப்பாற்றுவதற்கு நான் களத்துல வந்திருக்கேன்னு நின்னாரு பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வரவேற்பு, அன்பு, அவர தூக்கி உறவுகளாக எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல. எங்க அண்ணன், என் புள்ள, என் தலைவன் சொல்ட்டு. இதை பொறுத்துக் கொள்ளாமல் இந்த 23 கல்லாப்பட்டி ஆட்டோ, ஷேர் ஆட்டோ கூட்டணியும் சரி, இந்த பக்கம் சரி, பிஜேபி கூட்டணியும் சரி, எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது அவதூறை பரப்புவது, என்னென்னலாம் செய்றீங்கடா? உங்களால என்னலாம் செய்ய முடியுமோ செய்றீங்கல்ல. சத்தியமா சொல்றேன், உங்கள பார்த்து மக்கள் காரி துப்புறாய்ங்க. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உன் வீட்ல இருக்கவனே முதல்ல உன்ன எப்படி பார்க்குறானா தெரியுமா உனக்கு? இப்படி ஒரு ஈனப்புறவிகள நாங்க பார்த்ததே இல்லன்னு தான் பார்க்குறோம். இவ்வளவு கேவலமான அரசியல் செய்றத முதல்ல நிப்பாட்டிக்கணும்.